ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமாஸ் டெய்லி டைரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் செய்யலாம். அதில் ஒன்று சூப்பரான ரெசிபி தான் மகாராணி சிக்கன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. கடைசியாக வந்து உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுருங்க. ஸோ வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசூரி மெத்தி, பிரியாணி இலை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு 12 15 வரமிளகாய், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3 ஏலக்காய், அப்புறம் 2 பட்டை. இது எல்லாமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வானலில் கொட்டி எண்ணெய் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் ஆனோடனே எடுத்து பிளேட்டில் கொட்டி அது ஆறின உடனே நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 பாதாம் வந்து ஓவர் நைட்டில் ஊற வச்சுக்கோங்க. அதோட முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் 1 கப்பு தயிர் ஊற்றி அது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வானலில் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோங்க. அதை வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் ஃபுல்லாகவே போட்டுருங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அது ஃபுல்லாகவே கொட்டிடுங்க. ஃபுல்லாக கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். மேலே அந்த 4 பச்சை மிளகா போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் குழம்பெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் மேலே மிதக்கிற ஸ்டேஜில் கரம் மசாலா போட்டுருங்க. கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா தயிரோடு சேர்த்து அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் அது கொதிச்சதுக்கப்புறமா கசூரி மெத்தி அப்படியே க்ரஷ் பண்ணி தூவி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் போதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்ட வச்சு ட்ரையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை சிக்கனாகவும் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் கிரேவியோடையும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், டிஷ்ஷில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். இந்த மகாராணி சிக்கன் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.